ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில நாம இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனா அதே நேரத்துல அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்துல குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லயுமா அப்படின்னா இல்ல. இத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்க கடைசி வரைக்கும் கேட்க போறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன், என்னதான் கிரகம் இது, குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும், அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமா இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்துல கூட பிறந்தவங்க பகையாவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, நல்லா பழகிட்டு இருந்திருப்பாங்க, அண்ணா தம்பி அக்கா தங்கை அப்படின்னு ரொம்ப டீப்பா உறவு இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் சுயநலம், போட்டி, பொறாமை, புதிய உறவால அல்லது புதிய வரவால பிரச்சனை, இப்படி மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பகையாளியா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம். கண்டிப்பா தெளிவா போய் பாருங்க. மிக மிக உலகத்துல அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த அஷ்டம சனி முடிஞ்சுச்சுன்னா உங்களை மாதிரி ஒரு அனுபவசாலி யாரும் இருக்க முடியாது. அத்தனை பிரச்சனையும், குடும்பத்துல வேலையில பிரச்சனை, கடன் அதிகமாகி ஊரை விட்டு ஓடி போனாலும் அங்கேயும் அவமானம், அங்கேயும் பிரச்சனைகள் துரத்தும். ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் அப்படிங்கிறது மாதிரி அத்தனை அனுபவங்களையும் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் உறவுகளும் இந்த காலகட்டத்துல அடைஞ்சிருப்பீங்க. இதுல என்னன்னா, போதா குறைக்கு நோய், கடனாளி ஆவறது, அடிக்கடி கஷ்டம் ஏற்பட்டு வருத்தப்படுறது, தூங்காம தூக்கத்துக்காகவே வருத்தப்படுறது, தூக்கமே வராது. ஏன்னா நடக்கிற சம்பவங்கள் அப்படி. ஊரெல்லாம் எழுத்து நின்று ஜெயிக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளாரையே பகை உருவாச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? வீட்டுக்குள்ளார பகை உருவானா ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதற்கான பலன் நமக்கு தான். குடும்பத்துல உள்ளவங்க தோத்தா நம்ம தோத்த மாதிரி. அதனால அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பகையை மறந்துட்டு நம்ம தோக்கணும். இப்படித்தான் சிம்ம ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தை இப்ப சந்திச்சிருப்பீங்க. அக்கா தங்கை அம்மா பெத்தவங்களே பகையாளியா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டுல போய் அமரும் போது மகள் கோவப்படுவாங்க அல்லது பெற்றவர்கள் நம்ப மாட்டாங்க. அதே போல 7ஆம் வீட்டுல சுக்கிரன், கேதுவின் பார்வை, ரொம்ப பிரச்சனை ஓவரா இருக்கும். தாங்க முடியாத பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது ஓடி போடலாமா அல்லது தற்கொலை பண்ணிக்கலாமா, இறைவா நீ இருக்கியா அப்படிங்கிற ஏக்கம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இங்க நிறைய பேர். என்னதான் நாங்க சிங்கம் மாதிரி வாழ்ந்தாலும், வீட்டுல சிங்கம்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு நாயை விட கேவலமா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த தகுதியும் தராதரமும் அந்த கௌரவமும் எங்க வாழ்க்கையில என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இறைவன் ஏன் இந்த குடும்பத்துல பிறக்க வச்சான்? இந்த மனைவி கணவன் கிடைக்க வச்சான்? இப்படி ஒரு குழந்தைகளை எதுக்கு நமக்கு கொடுத்தான்? பெத்தவங்களே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கடன் நமக்கு மட்டும் இப்படி அதிகமாச்சு. என்னதான் சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் திடீர்னு சில வருஷமா நடக்கிற விஷயங்கள் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அனைத்தையும் இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அதிகரிக்குது. இந்த பயம்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கும். நண்பு உறவுகளே, கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு காலகட்டம் தான். எப்படி மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் அசைக்க முடியாத ஒரு வருஷமா மாறும். இந்த 10 வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். 10 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அது மாதிரி வரவே வராது. அது எப்படி மிஸ் பண்ணுவாங்க? தெரியாமலே மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்ப வந்திருக்கு. 7ஆவது வீட்டுல சுக்கிரன், ராகு, புதன். இது பெரிய மைனஸா இருந்தாலும் பெரிய பிளஸும் சொல்லலாம். 2 தராசு மாதிரி நன்மையும் தீமையும் சமமா கலந்திருக்கு. நன்மை சின்னது தீமை சின்னது அப்படின்னு இல்ல, டன் கணக்குல கொஞ்சம் சுதாரித்து வாழ்க்கையில வெற்றி அடையணும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் வந்ததாலேயும் உங்கள் அதிபதி சூரியனோடு செவ்வாய் சேர்ந்ததாலேயும் மனதைரியம் அதிகரிக்கும். எதிரிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது. இறுதியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. அரசியல்ல மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையா இந்த அரசியலை பத்தி பேசும்போது இந்த கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார். சூரியன்
சனியோட இருக்கிறார். சனி வீட்டுல சூரியன் இருக்கிறார். எலெக்ஷன் டைம்ல குரு வீட்டுல சூரியன் போகும்போது உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு அரசியல்ல கொண்டு போய் சேர்க்கும். ஒரு நல்ல பதவி கிடைக்கும். எலெக்ஷன்ல நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எந்த கட்சியில நிக்கணும், அந்த கட்சியினுடைய தரம் என்ன, அதெல்லாம் உங்களுடைய சுய விருப்பம். புதிய கட்சியா, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியா, ஆண்ட கட்சியா, இப்படி உங்களுக்கே தெரியும். நீங்களே முடிவு செய்யுங்க. அந்த கட்சியில சேர்ந்து வேலை செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பதவியையோ உயர்வையோ அடைய முடியும். உங்களுக்கே தெரியும், ஒரு புதிய கட்சி மிகப்பெரிய பிரபலமாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது 100% உண்மை. அரசியல் மேல ஆசைப்படுறவங்க அல்லது ஒரு கௌரவத்தை கொண்டு வரணும், மிகப்பெரிய இடத்தை கொண்டு வரணும், மிகப்பெரிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல அரசியல்ல, சிம்ம ராசி நண்பர்களோ தோழிகளோ அரசியல்ல ஈடுபடுறீங்க, அது சிந்திச்சு சரியான கட்சியை தேர்ந்தெடுத்து அதுல ஈடுபடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். அதே நேரத்துல மனோதைரியத்தையும் போர் குணத்தையும், எதிரிகள் இல்ல அப்படிங்கிற நிலையையும், எதிரிகளாலே லாபம் அடையக்கூடியவரும் நீங்க தான். அந்த மாதிரியான சூழ்நிலையை இந்த காலகட்டம் உருவாக்கும். நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வம் பயங்கரமா வந்து சேரும். எப்படியாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும், என் அன்பு சிம்மராசி உறவுகளே, இந்த விஷயத்த மட்டும் திரும்ப கேளுங்க, தெளிவா கேளுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் போர்க்குணத்தோட மோதுறீங்க, போராடுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையே அதிரடி திருப்பமாக மாறப்போகுது. பெரிய திருப்பம் இருக்கு இந்த போராட்டத்துல. அதுபோல பிள்ளைகளால் செல்வம், கௌரவம், சொல்ற பேச்ச கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல இப்ப நீங்க ஆண்கள் அப்படின்னு வச்சீங்களேன், அல்லது பெண்களாக இருந்தாலும் பெண்களால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உருவாக போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டுல சுக்கிரன், 6ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய். 6ஆம் வீட்டுல சூரியன் இருந்தாலே பெண்களாலும் பிள்ளைகளாலும் தன் தொழிலாலும் அல்லது அரசியலாலும் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதுபோல செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருக்கிறது, நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. இப்ப கடன்காரங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு அதிபதி போயிருக்கிறார். அஷ்டம சனி நடக்குது. என்னதான் நீங்க உயர்ந்தவராக இருந்தாலும், மிக கௌரவமானவராக இருந்தாலும், சொக்க தங்கமா இருந்தாலும், இந்த நேரத்துல உங்க மேல பழி வந்து விழும், உங்க மேல சேத்த வாரி அடிப்பாங்க. அதனால எச்சரிக்கையோட இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். எதிரிகள் மேல ஒரு பாசம் வரும். எதிரிகளை வீழ்த்தத்துக்கான தந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நிலபுலம், சொத்துக்கள் சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனா அதே நேரத்துல நெருங்கிய உறவினர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பாஸ். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கிறதுக்காகத்தான் உங்களை சுத்தி சுத்தி வராங்க. கொஞ்சம் கவனிங்க. நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், யாராவது ரொம்ப டீப்பா பழக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ளார. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஏதோ பெரிய காரியம் நடக்கணும், அதனாலதான் சுத்தி வராங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் நிதானத்தோட விலகி இருங்க. ஏன்னா பகைவர்கள் நேரடியா வரும்போது வீழ்த்திருவீங்க. கூட இருந்து குழி பறிக்கிறவங்க இவங்க தான். உங்களுடைய பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு அந்த உறவினர்களை கவனிச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதே நேரத்துல மனசு கொஞ்சம் தடுமாறும். மனம் போட போக்குல போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பெண்கள் வசியம் அல்லது ஆண்கள் வசியம் ஏற்படும். சின்ன வயசா இருந்தா சக்தியை இழப்பீங்க. உங்களுடைய உடல்ல இருக்கிற சக்தியை இழப்பீங்க. ஆண்களாக இருந்தால் சக்தியை இழப்பீங்க, பெண்களாக இருந்தால் அவமானத்தை கொண்டு வருவீங்க. இத புரிஞ்சுக்கணும். இன்னும் ஓப்பனா பேசணும் அப்படின்னா பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மருத்துவரும் ஜோதிடரும் ஓப்பனா பேசிதான் ஆகணும். அதனால சக்தி, ஆண்களுக்கு சக்தி அதிகமா பறி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், அதாவது விரையாதிபதி. அதே சுக்கிரன் 3க்கும் 10க்கும் உடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கிறார். என்ன நடக்கும் அப்படின்னா, வரப்போற மனைவிக்கோ கணவனுக்கோ துரோகத்தை செய்ய போறீங்க. துரோகத்தை செய்ய சொல்லுது இந்த கிரக அமைப்பு. சிந்தனையில ஒரு மாற்றம், மனச கலங்கடிக்கும், மனச சிதறடிக்கும். விடு, வரவங்களுக்கு தெரியவா போகுது, கட்டிக்க போற கணவனுக்கு மனைவிக்கு தெரியவா போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11க்கும் 2க்கும் உரியவர் 7ஆம் வீட்டுல, அதாவது வரக்கூடிய கணவனாக மனைவியாக, அல்ல திருமணம் ஆயிடுச்சுங்க, ஆகட்டும், நடந்திருக்கட்டும், என் கண்ணை மூடிட்டு இருப்பீங்களா? இல்ல வெளியில எல்லாம் போறது இல்லையா, வேலைக்கு போறது இல்லையா, தொழிலை பார்க்கறது இல்லையா? அங்க சிக்கிப்பீங்கல்ல. திருமணம் ஆகி இருந்தாலும் திருமணம் ஆகலனாலும்
வரக்கூடிய துணைக்கோ அல்லது இருக்கக்கூடிய துணைக்கோ துரோகத்தை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கிற அந்த கிரக அமைப்பு. அதாவது 10க்கும் 11க்கும் உடையவரும் 3க்கும் 2க்கும் உடையவரும் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த 7ஆம் வீட்டுக்குரியவர் அஷ்டம ஸ்தானத்தில் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பா அவமானங்களும் வீண் பழியும் குடும்பத்துல பிரச்சனைகள் மட்டும் இல்ல பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லா இருக்கிற குடும்பத்தை, அன்யோன்யமா இருக்கிற குடும்பத்தை, ரொம்ப பாசத்தோட இருக்கிற துணைய ஏதோ 2 நிமிஷம் 5 நிமிஷம் சுகத்துக்காக 3வது ரகசிய உறவுக்காக இழந்துராதீங்க அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. அதே போல எதையும் ஆழ்ந்து இந்த காலகட்டத்துல சிந்திப்பீங்க. யாராலும் வெல்ல முடியாதவராக இந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க. செவ்வாய் 9ஆம் வீட்டுக்குரியவர் 6ல இருக்கிறார். அதனால எதிரிகள் உருவாவாங்க, பழிச்சொல் வரும், கூட இருக்கிறவங்களை குழி பிரிப்பாங்க. செவ்வாய் யாரு? அங்காளி பங்காளி சகோதர சகோதரிகள் எல்லாரும் உங்களை கடனாளி ஆக்கணும், இல்ல கடன் கேட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க எதிரியாகணும், இல்லைன்னா அவர்களால நோய்க்கு செலவு பண்ணணும். இப்படித்தான் அந்த 6ஆம் வீட்டுக்குரியவர் 7ஆம் வீட்டுக்குரியவராகவும் இருக்கிறார். என்ன செய்வாரு? குடும்பத்திலையும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பார். 11ஆம் வீட்டுக்குரியவர் 2ஆம் வீட்டுக்குரியவர். என்னங்க வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நம்மளால அப்படி சொல்லாம எதையுமே சொல்ல முடியாது. சும்மா அர்த்தமே இல்லாம அடிச்சு விடுற பழக்கம் நமக்கு இல்லை. அதனாலதான் வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. எல்லா வீடியோவும் கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம். சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு மைனஸா தெரியலாம், ஆனா இதுல ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் இருக்கு, ஜாக்பாட்டும் இருக்கு. இப்ப 8ஆம் வீட்டுல இருக்கிறார் சனி. அவர் வீட்டுலதான் அந்த சுக்கிரன் ராகு புதன்லாம் இருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதிர்ஷ்டம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கை நீட்டக்கூடாது. நம்ம கை நீட்டிட்டே தேடிட்டு போகணும். அந்த அளவுக்கு அங்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுக்குங்க. 2ஆம் தாரத்துக்கு அடிக்கோள் விழும், நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் கிரகத்தால நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பயப்படாதீங்க, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப கணவனையும் மனைவியும் பிடிச்சிருந்தது, அவங்க இல்லாம உங்களால வாழ முடியாது அப்படின்னா காலை பிடிச்சிருங்க. போய் தொலைட்டோம் அப்படின்னா கண்டுக்காம விட்டுருங்க. புரியுதுங்களா? கண்டுக்காம விட்டுட்டாலே இந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்குன்னு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்து தானாவே என்ன செய்வாங்க? உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அற்புதமான, அழகான, வசீகரமான, நல்ல துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல உண்டு. ஐயோ பாவம், இருக்கிறவங்களுக்காக பேசுறதா அல்ல வரவங்களுக்காக பேசுறதா? அப்ப என்ன செய்யணும்? இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா காலில் விழுங்க, கட்டி பிடிச்சிக்கங்க. இல்லற சுகத்தை அழகா கொடுங்க துணைக்கு, பிரச்சனையே இல்லை. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க சிந்திக்கணும். உங்கள் துணையை பிரிக்கிறதுக்கு கிரக அமைப்பு இருக்கு, அதுகிட்ட ஏத்து போராடணும், விதியால அதை வெல்லணும். அப்படின்னா வித்தியாசமான முறையில அவர்களை கவர்ந்து இழுங்க. வித்தியாசமான முறையில அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, காதலை காட்டுங்க, காமத்தையும் காட்டுங்க. இல்லற சுகத்தை வித்தியாச முறையில கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து மீண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கணவனோ மனைவியோ. இதெல்லாம் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. இங்க ஏன் வித்தியாசம் வித்தியாசம்னா, இங்க இருக்கிற ராகு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாரு. வித்தியாசத்தை எதிர்பார்த்தா கொடுத்துடணும். ஏன்னா அவர் தான் இங்க ஹெட்டு. 7ஆம் வீட்டுல ராகு இருந்துட்டு அத்தனை கிரகத்தையும் தன் வசப்படுத்தக்கூடியவர், தன்னில் அடக்கக்கூடியவர். ராகுக்கு அடுத்ததுதான் எல்லாமே. அதனால அவர் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறாரு. அழகான அன்பான கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா வித்தியாசமா நடந்துங்க. அல்லது அவங்க தேவையில்ல தொலையிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியா இருந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காவே ஒரு துணை கிடைச்சு நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்தது ஒரு அற்புதமான துணை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாசத்திலேயே கூடவே இப்பவே உங்களுக்கு அது கிடைச்சிடும். சரி, இல்லாதவங்க, கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், அல்லது திருமண வயதை எட்டியும் ஒரு கணவன் மனைவி அல்லது பெண் மாப்பிள்ளை கிடைக்கல அப்படி நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. சொர்க்கலோகம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கர்ம வினைப்படி நல்லவங்களையோ கெட்டவங்களையோ கொடுத்துருவாங்க இந்த கிரக அமைப்பு. 7ஆம் வீட்டு கிரக அமைப்பு. இங்க புதன் இருக்கிறார். புதன் இருந்தா என்னங்க? 7ஆம் வீட்டுல புதன் இருந்தா கண்டிப்பா துணை கிடைக்கும். அது ஒரு காதல் கிரகம். அது ஒரு காதல் கிரகம் அப்படின்னாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல ஆண் பெண் கிடைக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு துணையை நேசிப்பீங்க, கணவனையும் மனைவியையும் நேசிப்பீங்க. திருமணம் ஆகி பிரிந்தவர்கள் புது உறவை உங்களுக்கு காட்டக்கூடிய அமைப்பும் இந்த புதன் தான். புதன் ஒரு காதல் கிரகம், இளம் பருவத்தை சொல்லக்கூடிய கிரகம். புதன் 7 இருக்கிறது மிக மிக நல்லது. 7 இருக்கிற புதன், சுக்கிரன், ராகு என்ன செய்ய போறார் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இப்ப ராகு சுக்கிரன் சேர்க்கை அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு கற்பனை பண்றோம்ல,
அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனா ஒரு பங்களா கட்டி அதுல கணவன் மனைவியா வாழணும், அதுல நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனா அதே வேளையில இப்ப சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேல இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேல, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமே சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினைச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவா சித்திரவதைய அனுபவிப்பீங்க. யாரு எதிரியா துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க இல்ல, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசுல ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்னா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துகிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்கா உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எது யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்ததுன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேலை
கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம புள்ள குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2-7-11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்க கிடைக்குதோ அங்க நம்மளை நகர்த்துவாரு. இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணோ பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்ல, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்க இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதுல இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்ல, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும்.
அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். நான் சொன்னல, புதன் 7 இருந்தா காதல் கிரகம் அப்படின்னு. புதன் 7 இருக்கிறது நல்லதுதான். 2ஆம் அதிபர் 7 இருந்தால் அழகான துணை கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கிடைக்கும், ஆகாதவங்களுக்கு கிடைக்கும், கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, ஆகாதவங்க கிடைச்சதுன்னா வச்சுக்கலாம், இல்லாதவங்க பிரிஞ்சு போனவங்க அழகானவங்க கிடைச்சாங்கன்னா வச்சுக்கலாம். இருக்கிறவங்க இங்கதான் உஷாரா இருக்கணும். அதுக்குதான் சொன்ன, கணவன் மனைவிக்கு இது ஒரு போதாத காலம். என்ன செய்யலாம், நீங்க உங்களை அழகுபடுத்திக்கங்க, அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா சுத்தி வாங்க. அடுத்த ஆணை அடுத்த பெண்ணை சைட் அடிக்கிறது மாதிரி ஒரு சீனை போடுங்க, அடிச்சிடாதீங்க. குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்திலேயே காதல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகா உங்களை மாத்திக்குங்க, ஸ்மார்ட் ஆகுங்க, மேக்கப் பண்ணிக்கங்க, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. பெண்களாக இருந்தா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணுங்க, ஆண்களாக இருந்தா மேக்கப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சீனை போடுங்க. அதாவது மனைவியாக இருந்தா கூட அடுத்த ஆணை பாக்குறது மாதிரி கொஞ்சம் சைட் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல, ஸ்மார்ட்டா இருக்கான்ல அந்த பையன், இப்படி பேசி பாருங்க. டக்குன்னு சொரக்குன்னு என்ன நடக்கும், ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். உங்கள் துணைக்குள்ளார ஓங்கி ஒரு அற விழும், பரவாயில்ல. ஒரு பொண்ணு அந்த வயல்ல போயிட்டு இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, கணவனுக்கு அற விழுந்தான். ஆனா அதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் அந்த புதன். அதே போல கணவனால் மனைவியால் மிகப்பெரிய செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார். மனைவியின் பெயரால தொழில் செய்யலாம். மனைவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உடனே வேலை கிடைக்கும். பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் இப்ப நல்ல பிள்ளைகளாக மாறுவாங்க. லாபாதிபதி 7 இருக்கிறதுனால நிறைய செல்வமும் நிறைய பணமும் சொத்தும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால தைரியம் இல்லாதவராக, சந்தேகம் உள்ளவராக, கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ சந்தேகம் உள்ளவராக இந்த காலகட்டத்தில் உங்களை மாற்றும். அழகான மனைவி கிடைச்சிருந்தோம், வேறு பெண்ணுடைய தொடர்பு உங்களுக்கு அமையும். தேவதை மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இந்த காலகட்டத்துல எவ்வளவு அழகா கணவன் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் ஒரு ரகசிய உறவு. அவங்களாம் அழகா இருக்க மாட்டாங்க, ஸ்மார்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே அவங்க வந்திருப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துறதுன்னே வந்திருப்பாங்க. ஒரு 5 நிமிஷ சுகத்துக்காக வந்து குடும்பத்துல மிகப்பெரிய அக்கப்போரை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல அரசாங்கத்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பாத்துக்குங்க, இல்லைன்னா உள்ற வச்சிருவாங்க. அதேதான், ஒண்ணு திருட்டு வழியில குறுக்கு வழியில போய், அல்லது பொருளாசைக்கு ஆசைப்பட்டு, அல்லது பெண்ணாசைக்கு ஆசைப்பட்டு, அல்லது பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்களை ஏமாத்துறது, இப்படி அரசாங்கத்தால் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. வெறித்தனமா கணவனையோ மனைவியையோ நேசிக்க போறீங்க. அதே நேரத்துல காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தொட்டுறாதீங்க. தொட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிடும் குமாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல ஏற்படும். எப்படாப்பா சிக்குவீங்க, எப்ப இந்த படுக்கை சுகம் கிடைக்கும் அப்படின்னு வெறித்தனமா இந்த 2 கிரகம் இருக்கு. அதனால காதலிக்கிறவங்க கொஞ்சம் சேஃபா நடந்துக்குங்க. அதே போல 7 சுக்கிரன் இருந்தாலே கொஞ்சம் தடங்கள் ஏற்படும், அதிக ஆசை ஏற்படும், கெட்ட நடந்தைக்கு நம்மளை கொண்டு போய் விடும். யாராவது இந்த காலகட்டத்துல கணவனோ மனைவியா தப்பா நடந்தாங்க அப்படின்னா உடனே அவசரப்பட்டுறாதீங்க, இதுதான் வாய்ப்புன்னு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா நீ பண்ணல, உன்னுடைய கிரகம் அப்படி பண்ணுது, உன் நேரம் அப்படி, நீ அவமானத்தை சந்திக்கணும், குடும்பத்தை விட்டு பிரியணும், பிள்ளை குட்டிங்களை விட்டு போகணும் அப்படிங்கிற விதி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்களுக்கு புத்திமதியை சொல்லி குடும்பத்தோட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுக்கிரன் கும்பத்துல இருக்கும்போது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் மனசை உடனே கவர்ந்துருவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா தெரிவாங்க, அழகா தெரிவாங்க. அதாவது ஒரு பழமொழி உண்டு, பருவத்துல பன்றி குட்டிகள் கூட அழகா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் இந்த காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும், ஸ்மார்ட்டா தெரியும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபா இருங்க. பிறர் மனைவியை பிறர் கணவனை அடையறதுக்கான வழியை அடையறதுக்கான விரக தாபத்தோடு அடையறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். முயற்சி பண்ணுவீங்க. காமத்தினால் என்ன நடக்கும், இப்படி வந்துகிட்டு இருக்கிற சொத்து இப்படி விரயமாயிட்டே இருக்கும். ரொம்ப சேஃபா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ராகு அங்க இருக்கிறார். இங்கதான் முக்கியமான கிளைமாக்ஸ். இது இருக்கிற கிரகத்திலே ராகு நல்லவர் இல்ல, முன்னாடியே சொல்லிட்டேன். அவருடைய மூளை மட்டும்தான் வேலை செய்யும். அதிக எண்ணம், அதிக ஆசை, கனவு அவருக்கு அதிகமா இருக்கும். விபரீத ஆசையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, 7 ராகு இருக்கும்போது நோய் கண்டிப்பா உருவாகும். கெட்ட பெண்களுடைய சவகாசம் கிடைக்கும். துணை நோயாளியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படிங்க மாறுவாங்க திடீர்னு? எல்லாம் நம்மளாலதான். கணவனோ மனைவியோ நாம சரியா கவனிச்சுக்கல, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கல, கண்டுக்காம விட்டுட்டோம், அல்லது பிரச்சனையா பாக்குறோம்
அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும், ஒரு நோய் உருவாகும். ஆடம்பரமான உடை உடுத்துறதுக்கு ஆசைப்படுவீங்க, பெண்களால் அவமானத்தை தேடிக்கொண்டு வருவீங்க, பொருள் விரயமாகும், மனைவிக்கு கற்ப பிரச்சனை உருவாகும், செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அலைச்சல் அதிகமா இருக்கும், மறைமுகமான ஏதாவது உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா சும்மா பேசிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கட்டி வச்சிருவாங்க. அதாவது 2 கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், விதவை பெண்ணால் லாபம் உண்டு, மிகப்பெரிய லாபம் உண்டு. அதே நேரத்தில் அந்த விதவை பெண் ரகசிய உறவையும் ஏற்படுத்திப்பாங்க. கொஞ்சம் என்ன செய்யணும், ரொம்ப எல்லாத்தையும் சுற்றி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ஜம்முன்னு போகும், நினைச்சதெல்லாம் நடக்கும், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மேல போய்கிட்டே இருப்பீங்க, உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. இல்லைங்க நான் இன்னும் ஏழை தான், சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கேன், இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க ராசா, கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டு கையை விரிக்க கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் குஞ்சு மீன் மாட்டிக்கிட்டு இருந்த வலையில திமிங்கலமும் மாட்டும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க, கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும், அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும், மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த 2 இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டி கூடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான்.
அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் சுக்கிரன். நாம நேர்மையா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஸ்டெடியா இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்கு. இப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பு தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான். இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்ல, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நம்மளோட சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்றவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்க சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாம போயிடுச்சு. அதனாலதான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவைய கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கையை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன்.
அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்கு. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.